Welcome to Kutti's Magic Story. நம்ம வீடியோ பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு ஹோம் பேஜில் ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ போகிற எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம குட்டீஸ் மேஜிக் ஸ்டோரி சேனலில் ஏகப்பட்ட தமிழ் ஸ்டோரிஸ், மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அடர்ந்த மரங்கள், மென்மையான காற்று, பறவைகளின் இனிய குரல். இந்த காட்டின் பெயர் மரியாதை காடு. இந்த காட்டில் விலங்குகள் எல்லாம் ஒன்றை ஒன்று மதித்து வாழ்ந்தன. அப்படித்தான் எல்லாரும் நினைத்தார்கள். இந்த காட்டில் ஒரு பெரிய யானை வாழ்ந்தது. அவன் பெயர் யாகஷ். உடல் பெரியது, குரல் கனமானது. ஆனா மனசு ஒரு குட்டி மாதிரி மென்மையானது. யாகஷ் ஒரு விஷயத்தை நம்பினான். சின்னவனாக இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும் எல்லாரும் மதிப்புக்கு உரியவர்கள். ஒரு நாள் யாகஷ் நடந்து கொண்டிருந்தான். ஒரு சின்ன எலி பாதையில் நின்றது. மற்ற விலங்குகள் சொன்னார்கள், அடே, சின்ன எலியையா கவனிக்க போற? ஆனா யாகஷ் மெதுவா நின்று சொன்னான், நீயும் இந்த காட்டின் ஒரு உயிர்தான். எலி சந்தோஷமாயிட்டது. ஒரு பறவை மரத்திலிருந்து கூச்சலிட்டது. சில விலங்குகள், அந்த சின்ன குரல் எதுக்கு? யாகஷ் சொன்னான், அந்த சின்ன குரல்தான் பெரிய அபாயத்தை சொல்லும். ஒரு நரி சின்ன விலங்குகளை கிண்டல் செய்தது. யாகஷ் கேட்டான், நீயே அவங்கள அப்படி சொல்ற? நரி மௌனமாயிற்று. காட்டின் மூத்தவர் ஆமை தாத்தா. அவர் சொன்னார், மதிப்பு உடலால் வராது, மனசால் வரும். யாகஷ் அதை மனதில் பதித்தான். ஒரு நாள் காட்டில் பெரிய திருவிழா. பெரிய விலங்குகள் முன்னாடி சின்ன விலங்குகள் பின்னாடி நின்றன. யாகஷ் முன்னாடி வந்து சொன்னான், இங்க யாரும் பெரியவர் சின்னவர் கிடையாது. அவன் எல்லாரையும் ஒரே வரிசையில் நிற்கச் செய்தான். ஒரு குட்டி எறும்பு தண்ணீர் சிக்கல முதலில் கண்டுபிடித்தது. அப்போ எல்லாருக்கும் புரிந்தது, சின்னவனும் முக்கியம். அன்று இரவு பல மழை, பல விலங்குகள் சிக்கின யாகஷ் எல்லாரையும் மதித்து வேலை கொடுத்தான். எலிகள் பாதை கண்டன், பறவைகள் தகவல் சொன்னன், யானைகள் மரம் தள்ளின, மழை நின்றது. காடு பாதுகாப்பு. எல்லாரும் சொன்னார்கள், மரியாதைதான் நம்மை காப்பாத்துச்சு. முன்பு அவமதித்தவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். யாகஷ் சொன்னான், மன்னிப்பு கேட்பதும் ஒரு மரியாதைதான். ஒரு காடு பள்ளி முதல் பாடம், எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள். காட்டில் ஒரு பழக்கம், தினமும் ஒரு உயிருக்கு மரியாதை. நிலா ஒளியில் யாகஷ் அமைதியா நின்றான். மரியாதை இருந்தா பயம் இருக்காது. சின்ன விலங்குகள் வழிகாட்டும் காட்சிகள். மரியாதை இல்லாத காட்டு கதை. யாகஷ் இணைக்கும் தருணங்கள். காடு முழுக்க சந்தோஷம். யாகஷ் பெரிய யானைதான், ஆனா அவன் மரியாதை அதைவிட பெரியது. moral of the story is, எல்லோரையும் மதி, மரியாதைதான் உண்மையான பலம். Respect everyone. அழகான ஊர்ல 10 வயசு பொண்ணு கவிதா. அவள் அம்மாவும் பாட்டியும் கூட சந்தோஷமா வாழ்ந்தாங்க. கவிதாவுக்கு அவள் அம்மாவும் பாட்டியும் ரொம்ப பிடிக்கும். அவளும் அவர்களுக்காக எதையும் செய்ய ரொம்ப விரும்புவா. ஆனா கவிதாவுக்கு ஒரு சிறிய குறை, அவள் கால்கள் கொஞ்சம் வளைஞ்சி இருக்கும். அதனால நடக்கிறதுல அவளுக்கு சிரமம் இருக்கும். இந்த விஷயத்தையே அவங்க பாட்டி அடிக்கடி பேசுவாங்க. கவிதா கால் சரியில்லை, அவளால ஸ்கூல் எப்படி செல்வா, பிறகு பெரியவளா ஆனா எப்படி செய்வா அப்படின்னு பாட்டி சொல்லுற போதே கவிதா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாட்டிய அவள் ரொம்ப பிடிக்கிறதால ஒன்றும் சொல்ல முடியாது, எல்லாமே உள்ளுக்குள்ள வச்சுக்கிப்பா. கவிதா என்ன செய்தாலும் பாட்டி அவள் குறையையே சொல்லிட்டே இருப்பாங்க. கவிதாவோட அம்மா கிட்ட சொன்னா கூட அவள் அம்மா, பாட்டி வயசாச்சு, கவலைப்படாதேன்னு சொல்லுவாங்க. ஆனா பாட்டி மட்டும் குறை சொல்றத நிறுத்த மாட்டாங்க. ஸ்கூல் போறதுக்கு ரொம்ப தூரம் நடக்கணும். கவிதா போயிட்டு வரதுக்கு, அவ கால் இப்படி இருக்கே, எப்படி தினமும் நடந்து போவா அப்படின்னு பாட்டி பேசுவாங்க. அந்த வார்த்தைகள் கவிதா மனசுல ரொம்ப குத்துற மாதிரி இருக்கும்.
ஆனா கவிதா யார்கிட்டயும் ஒன்னும் சொல்ல மாட்டா. அவள் அமைதியா வாய மூடி சோகத்தோடா எல்லாவற்றையும் தாங்கிக்கிப்பா. அது எல்லாம் இருக்கட்டும், உண்மையான விஷயம் என்னன்னா, கவிதா தினமும் ஸ்கூலுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட 20 கிலோமீட்டர் வரை நடந்து போயிட்டு வருவாங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவிதாவுக்கு நடக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு கவலைப்படுவாங்க. ஆனா கவிதாவுக்கு அப்படி இல்ல. அவளுக்கு எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் நடந்து போறதுக்கே ரொம்ப பிடிக்கும். காத்தடிச்சு முகத்துல அடிக்கிறது, ரோட்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரிச்சிட்டு நடப்பது, இது எல்லாமே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா கவிதா வீட்டுக்கு வந்ததும் பாட்டி அவளோட கால்கள் வளைஞ்சது பற்றி மீண்டும் மீண்டும் சொல்வாங்க. இத்தனை தூரம் நடக்கிறியே, உன் கால்ல எப்படி சரியா இருக்கும்? அப்படியே பெரியவளானா என்ன செய்வா அப்படின்னு பாட்டி சொன்னா கவிதா சிரிப்பும் கொஞ்சம் மங்கிரும். அவள் கஷ்டப்பட்டாலும் அதை யாருக்கும் காட்ட மாட்டா. அவளோட மனசுக்குள்ள மட்டும் பேசிக்கிட்டு இருப்பா. என்ன கால் வளைஞ்சா, நான் எல்லாத்தையும் செய்ய முடியும், எனக்கு நடக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கவிதா தன்னம்பிக்கையோட நினைப்பா. ஒரு நாள் கவிதா ஸ்கூல்ல நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் டே, ரன்னிங் ரேஸ், வாலிபால், பாஸ்கெட் பால் மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கும் அப்படின்னு டீச்சர் அறிவிச்சாங்க. அதை கேட்கும் நேரத்திலேயே கவிதா கண்கள் மின்னுச்சு போச்சு. சின்ன வயசுல இருந்து அவளுக்கு ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதனால ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துச்சு. பாட்டி மீண்டும் என் கால் வளைஞ்சதை பற்றி குறை சொல்லுவாங்க, நான் ஓர மாட்டேன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு கவிதாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. அதனால கவிதா யாருக்கும் சொல்லாம ரன்னிங் ரேஸ்ல தன் பேரை நேர்லயே கொடுத்துட்டா. பேர் கொடுத்ததும் அவ ரொம்ப ஹாப்பியா இருந்தா. ஆனா அந்த சந்தோஷத்துக்குள்ள கூட ஒரு பக்கம் பயமா இருந்தது. வீட்டுக்கு சொன்னா பாட்டி ரொம்ப பேசி கஷ்டப்படுத்துவாங்கன்னு. அதனால பாட்டி என்ன சொன்னாலும் என்ன குறை சொன்னாலும் கவிதா மவுத் ஓபன் பண்ணாமே எல்லாத்தையும் அவளோட மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா. நான் இதையும் பண்ண முடியும், ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவ அமைதியா தன்னம்பிக்கையோட நினைத்துக்கிட்டு போனா. அடுத்த நாள் ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே நடந்துச்சு. கவிதா ரன்னிங் ரேஸ் ஸ்டார்ட் லைன்ல நின்னவுடன் அவளோட மனசு துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்ன முடியும், நான் ஓடணும் அப்படின்னு அவ மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தா. விசில் அடிச்சதும் கவிதா மின்னல் வேகத்துல ஓட ஆரம்பிச்சா. பக்கத்துல ஓட்டுற எல்லாரையும் தாண்டி கவிதா தான் அந்த ரேஸ்ல முதலிடம் வாங்கினா. அவளோட ஃப்ரெண்ட்ஸு கத்தி சந்தோஷப்பட்டாங்க, டீச்சர்கள் கூட ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா கவிதா அமைதியா இருந்தா. அந்த பெரிய விஷயத்தையே அம்மாக்கும் பாட்டிக்குமே சொல்லல. அப்புறம் ஸ்கூல் டீச்சர்கள் மீட்டிங் பண்ணி கவிதா ரொம்ப நல்லா ஓடுவா, இவளை மாவட்ட அளவிலான ரன்னிங் ரேஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணினாங்க. டீச்சர் உடனே கவிதா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. அதை கேட்ட கவிதா அம்மா ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. கவிதாவா ரன்னிங் ரேஸ்ல முதலி, இந்த பொண்ணா டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு அப்படின்னு அவர்களால நம்பவே முடியல. வீட்ல இது கேட்ட பாட்டி ரொம்ப அதிர்ச்சியாகிட்டாங்க. அந்த நாள்ல இருந்தே பாட்டி கவிதாவை புதுசா பார்த்தாங்க. அவளை ஸ்கூல் போறதுக்குன்னா பாட்டி தானே முன் வந்து அவளோட யூனிஃபார்மை அயன் பண்ணுவாங்க, பிளேட்ல நல்ல சாப்பாடு போடுவாங்க. கவிதா வீடு வெளியில் போகிறப்போ கூட கவலைப்பட்டு பார்க்குவாங்க. இது எல்லாம் கவிதா பார்த்தப்போ அவளோட மனசு ரொம்ப அழகா நெகிழ்ச்சியா ஆயிற்று. என்ன சொல்லணும், அது ஒரு அழகான ஆச்சரியம் மாதிரி இருந்துச்சு. அவள் மனசு சொல்லிச்சது, என் மீது நம்பிக்கை வைக்காதவர்களும் இப்போ எனக்காக சந்தோஷப்படுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் ரன்னிங் ரேஸ் நாள் வந்துச்சு. கவிதா ஸ்டார்டிங் லைன்ல நின்னப்போ அவளோட மனசு கொஞ்சம் நர்வஸ் ஆனாலும், நான் முயற்சி செய்யணும், என்னால முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட நின்னா. ரேஸ் ஸ்டார்ட் ஆனதும் கவிதா அசுர வேகத்துல ஓடினா. மறுபடியும் எல்லாரையும் தாண்டி டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் கவிதா தான் முதலிடத்துல வந்தா. அவ ஸ்டேஜ் மேல போய் பரிசு வாங்குற நேரம் பார்க்க வந்திருந்த பாட்டி உடம்பே நடுங்குற அளவுக்கு சந்தோஷம் ஆனாங்க. ரேஸ் முடிஞ்சதும் பாட்டி அவளை நேரா ஓடி வந்து அழுந்து கொண்டு கவிதாவை கட்டி பிடிச்சாங்க. மன்னிச்சிரு கவிதா, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன், உன் குறையையே நினைச்சு உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு பாட்டி அழுதாங்க. கவிதாவும் பாட்டியை கட்டி பிடிச்சு, ஏதோ இல்ல பாட்டி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா. அந்த நிமிஷத்திலேயே பாட்டி அவங்க தப்ப உணர்ந்துட்டாங்க. இனிமே
நான் யாரு குறை இருந்தாலும் அதை வைத்து ஒருத்தரையும் காயப்படுத்த மாட்டேன். நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு பாட்டி மனசார சொன்னாங்க. அந்த நாள் கவிதாவுக்கு வெறும் பரிசு கிடைக்கல, அவளோட பாட்டி மனசும் மாறி அவளை நம்புற புதிய அன்பும் கிடைச்சிச்சு. இருவரும் கைகளை பிடிச்சுக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. அந்த நாள் முதல் கவிதாவுக்கும் பாட்டிக்கும் ரொம்ப நெருக்கம் அதிகமாச்சு. கவிதா ஸ்கூல்ல நடந்தது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் பாட்டி கிட்ட ஷேர் பண்ணுவா. பாட்டியும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவளுக்கு அன்பா சிரிச்சுக்கிட்டு நல்ல சொல்யூஷன் சொல்லுவாங்க. கவிதாவும் பாட்டியும் 2 பேரும் சந்தோஷமா அன்போட வாழ்க்கை நடத்தினாங்க. மோரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ், யாருடைய குறையை வைத்து அவர்களை காயப்படுத்தாதீங்க. எல்லாரும் தங்களுக்கான திறமையோட பிரகாசிக்க முடியும். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில மீட் பண்ணலாம்.